දෙන්න දෙක JVP இந்த நிகழ்வானது சில அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த இளம் அரசியல்வாதிகளை பயிற்றுவிக்கும் ஒரு நோக்கோடு 2 வார காலத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டுள்ளனர். பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிற அனைத்து அரசியல் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்விலே அந்த சென்று நீங்கள் வரலாம், எங்களை வந்து சந்திக்கலாம் என்று அழைப்பு விடுத்ததன் நோக்கம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து அவரும் அனுப்பப்படவில்லை. அந்த ஒரு குறைபாடு தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இன்று காலை இந்த நிகழ்விலே சில கருத்துக்களை சொல்வார். அந்த பக்கத்திலே ලැබුණු අනගිය අවස්ථාවක් විදියට තමයි මම මේක දකින්නේ. ඉතින් මේ අවස්ථාව භාවිතා කරමින් ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණ නියෝජනය කරමින් නියෝජිතයන් පැමිණ සිටිනවා. මේ අනිකුත් දේශපාලන පක්ෂ ගණනාවක් නියෝජනය කරමින් පැමිණ සිටිනවා. ඉතින් මේ වගේ අවස්ථාවක් ලැබුණාම ඒ අවස්ථාව පාලම ඉදිකිරීම පැත්තකින් තිබුණා. ඊට කලින් මේ කොහොමද වරාය සංවර්ධනය කරලා ඉන්දියාව සහ ලංකාව ගුවන් තොටුපළ සාර්ථක කරලා ඊට වඩා දියුණු කරලා කොහොමද ඉන්දියාව සහ අපි අතර තියෙන ස්ටෙප් එකට යන්න ඒ ආර්ථික ප්‍රතිලාභ දෙන්න පටන් ගන්නකොට ජනතාවට විශ්වාසයක් එනවා අපි මේ කියන දේවල් පිළිබඳව. ඉන්දියාවත් එක්ක අපි සම්බන්ධ වෙන්න ඕනේ කියලා කියන්නේ මම විනීත රාජපක්ෂ ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණ නියෝජනය කරන්නේ මම මුලින්ම ඉතාම හෘදයාංගමව ගෙන යන සමය. දේශපාලනය කියලා කියන්නේ හුදෙක බලය ලබා ගැනීම පමණක් නෙවෙයි. අපි කොහොමද இந்த நிகழ்வானது சில மாதங்களுக்கு முன்னர் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த இளம் அரசியல்வாதிகளை பயிற்றுவிக்கும் ஒரு நோக்கோடு 2 வார காலத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தனர். பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிலே அங்கம் வைத்திருந்தார்கள். அவர்கள் 22 பேர் அந்த பயணத்தை முடித்து திரும்பின பிறகு கொழும்பிலே அவர்கள் மீளவும் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்விலே அந்த சென்று வந்த அரசியல்வாதிகள் பேசுகிற போது சிலர் தாங்கள் இந்தியாவுக்கு போய் வந்துவிட்டோம், ஆனால் வடக்குக்கு வரவில்லை, யாழ்ப்பாணத்துக்கு வந்ததில்லை என்று சொன்னதன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் உங்களை வடக்குக்கு வரவேற்கிறோம், நீங்கள் வரலாம், எங்களை வந்து சந்திக்கலாம் என்று அழைப்பு விடுத்ததன் நோக்கம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு சென்ற குழுவிலே அநேகமானவர்கள் வந்திருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக அரசாங்க கட்சியிலே இருந்து நான் நினைக்கிறேன் 6 பேர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் எவரும் வரவில்லை. ஜேவிபி பொதுச் செயலாளர் திரு டில்வின் சில்வா எப்படியாவது 4 பேரையாவது அனுப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் எவரும் அனுப்பப்படவில்லை. அந்த ஒரு குறைபாடு தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக உற்சாகமாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை இந்த நிகழ்விலே வடக்கிலே இருக்கிற எங்களுடைய அரசியல் தலைவர்கள், விசேடமாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள், உதவிசாளர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், எங்களுடைய கட்சி தலைவர் ஐயா CVK சிவஞானம் இருக்கிறார். எங்களோடு ஒரு கலந்துரையாடல், அரசியல் சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம். ஆக்கபூர்வமாக இந்த கலந்துரையாடல் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம்.